Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஹேர் கேர் ரொட்டீன்ல பாத்தீங்கன்னா வின்டர் சமயத்துல வந்தீங்கன்னா நிறைய dandruff வரும். ஒரு மாதிரி ஹேர்ல dry ஆயிடும். சோ அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிளான ரெமெடியா இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So என்ன first time பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி ரிலேட்டடாக ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். க்ரோ யங்கர் மஹா அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டி ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ், அதாவது நம்மளுடைய செம்பருத்தி பூ. அது ஒத்த செம்பருத்தி இதழ் அந்த மாதிரி பூ எடுத்துக்கணும். எவ்வளோ கிடைக்குதோ ஒரு மினிமம் ஒரு 10 இருக்கணும். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, இது ரெண்டும் தான் நமக்கு இந்த இதுக்கு தேவைப்படுது. ஸோ இதை என்ன பண்ணலாம், நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவலாக ஒரு 10 செம்பருத்தி அப்படின்னாக்கா ஒரு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி பூவையும் அந்த செம்பருத்தி இலையையும் போட்டு அதில் இருக்க நம்ம எசன்ஸை டிஃப்யூஸ் பண்ணணும். அதுதான் இதில் மெயின் டெக்னிக். இதில் இந்த செம்பருத்தி பூவோட எசன்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா ஹெல்த்து ரொம்ப ஹேர் டெக்ஸ்சர் ரொம்ப ஸ்மூத்தாகும். அதுக்கப்புறம் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். வின்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கண்டிஷ்னருக்கு பதிலாக நம்ம நேச்சுரல், அதாவது கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி பூவையும் இந்த செம்பருத்தி பூவோட இலையையும், முக்கியமாக அது ஒத்தல் செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூவை செம்பருத்தியோட இலையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுக்கு செம்பருத்தியோட இலையை இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதை ஒன்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா செமி ஃப்ளேமில் கூட வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணணும். முக்கியமாக அந்த இலையோட எசன்ஸும் அந்த பூவோட கலரும் மாறணும். அது வரைக்கும் நம்ம இதை லைட்டாக இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கே தெரியும் அதோடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் இறங்கும். ஸோ இட் டேக்ஸ் 5 to 10 minutes. ஸோ அது வரைக்கும் நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை இது பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஆயில் எடுத்து, இது ஹேர் ஆயில் கூட இது மாதிரி பண்ணுவாங்க. ஆயில் போட்டுட்டு அந்த ஆயிலில் இந்த இதெல்லாம் போடுவாங்க. அது நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் அந்த செம்பருத்தி பூவிலேருந்து எப்படி ஆயில் தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம போடுறேன். ஏற்கனவே செம்பருத்தி பூ வச்சு ஒரு மாஸ்க் நான் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இதை இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ண இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஹேர்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷாம்போட இந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வின்டர் டைமில் அந்த ட்ரைனஸ் போக்குறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ்லேயே சூப்பர்பான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கலர் பாருங்கள் எப்படி மாறி இருக்குன்ட்டு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம ஷாம்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக நமக்கு ஹேர் டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். வேறு என்ன பியூட்டி ரிலேட்டடான ஃபேஷன் ரிலேட்டடான உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கு உடனே ரிப்ளை நான் கொடுப்பேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ்.